Hi friends, welcome to Earning Center. இந்த வீடியோவில் as a 12th completed ஸ்டூடெண்டாக 12th ஸ்டாண்டர்ட் 2025 to 26 பேட்சில் நம்ம எப்படியெல்லாம் படிக்கலாம்னு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். How to study 12th standard state board to get 590 plus marks in 1 year. ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், நீ யாருப்பா எங்களை சொல்லி எப்படி படிக்கலான்னு சொல்லுங்கன்னு கேட்டால், நான் இந்தியா தான் 12th முடிச்சிருக்கேன். ஸோ என்ன ரிசல்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரிசல்ட் வந்த பிறகு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எப்படியெல்லாம் படித்தேன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டிக் டு சமச்சீர் டெக்ஸ்ட் புக். ஸோ இதான் வந்து மெயின் புக் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் கேடை வந்து டோன்ட் டிபெண்ட் டூ மச். ஸோ கேடை வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். ஸோ நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கேடு உங்களுக்கு தேவை. தமிழ் வந்து நான் வந்து கோனார் கேடு வந்து சொல்லுவேன். இங்கிலீஷ் வந்து வெயிட் டு சக்ஸஸ் வந்து பெஸ்ட்டு. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேடும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேடு வந்து தேவை தான். ஸோ அடுத்து வந்து ரீட் த புக் லைன் பை லைன். ஸோ நீங்கள் 1 மார்க் அண்ட் கிரியேட்டிவ் 1 மார்க் புக்குன்னு சரி 1 மார்க் அட்டன் பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் புக்கை வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணி படிக்கணும். ஸோ இதான் நான் சொல்ல ஒரு சஜஷன். ஸ்டடி பிளான் ஃபார் எ நார்மல் டே. ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்கள் மார்னிங் வந்து 1 ஹவர் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ், பிசிக்ஸ் டெரிவேஷன், கெமிஸ்ட்ரி டெரிவேஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் படிக்கணும். ஸோ ஆஃப்டர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். அதில் வந்து 1 ஹவர் வந்து நீங்கள் வந்து பிசிக்ஸ் ஆர் மேத்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது முக்கியமாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 1 ஹவராக நீங்கள் ட்ரை பண்ணணும். டெய்லி வந்து 1 ஹவர் வந்து மேத்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மேத்ஸில் சென்டம் எடுக்க முடியும். ஸோ அடுத்து 1 ஹவர் வந்து தியரி கொஸ்டின்ஸ், பிசிக்ஸில் இருக்க டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் தனியாக அந்த அடுத்த 1 இயர் வந்து கெமிஸ்ட்ரியில் டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ மிச்சம் உள்ள நேரத்தில் நீங்கள் பயாலஜி, இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நைட் தூங்க போகிற முன்னாடி 15 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறணும். அதாவது இன்னைக்கு நான் என்னெல்லாம் படித்தேன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து 3வது வந்து ப்ரையாரிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை முதல்ல நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதாவது நான் வந்து பயோமேத்ஸ் குரூப் எடுத்துகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஜினியரிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேத்ஸ் படிப்பேன். ஸோ அடுத்து வந்து பிசிக்ஸ் படிப்பேன். அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து பயாலஜி படிப்பேன். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் 4th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. ஸோ 5th வந்து தமிழ் படிப்பேன். 6th தான் ஆப்ஷன் தான் இங்கிலீஷ், கடைசியாக தான் இங்கிலீஷ் படிப்பேன். ஸோ நீங்கள் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து மெயின்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போலே நீங்கள் அடுத்து வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறோன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் மெயினாக வந்து மேத்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதான் வந்து 100 மார்க் வந்து கட் ஆஃப் வந்து அப்படியே வரும். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஆர் பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுக்கலாம் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து பயாலஜி வந்து ஃபஸ்ட் எடுத்து கொண்டு போங்க. மேத்ஸ் வந்து 4th பிளேஸில் வந்தாங்க. ஸோ மேக் 3 types ஆஃப் நோட்ஸ். ஸோ நீங்கள் 3 விதமான நான் எப்படி நோட்ஸ் எடுத்தேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் நோட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு தனியாக ஒரு டைரியில் ஒரு 1 மார்க் எழுதணும். அதாவது நீங்கள் புக்கில் லைன் பை லைனாக படித்த கொஸ்டின்ஸை அண்ட் இது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்களாட்டே ஓனாக வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். 2வது வந்து கான்செப்ட் நோட்ஸ். அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் கான்செப்டாக தனித்தனியாக இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் எழுதி எடுத்து படித்தா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து டயக்ராம்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ். அதாவது பயாலஜி, பிசிக்ஸில் சர்க்யூட் டயக்ராம், அந்த ஒவ்வொரு டெரிவேஷன்லையும் இந்த டயக்ராம்ஸுக்கு மார்க் உண்டு. ஸோ வந்து நீங்கள் எழுதி வரைஞ்சி படித்தா தான் உங்களுக்கு கடைசியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவைஸ் வீக்லி. ஸோ சும்மா வந்து எப்போவுமே நீங்கள் படிச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் வாரத்தில் ஒரு நாளாவது வந்து 1 to 2 ஹவர்ஸாக நீங்கள் இந்த வாரத்தில் என்னெல்லாம் படித்தேன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணணும். ஸோ டோன்ட் ஸ்கிப் ஓல்ட் லெசன்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் மெமரியில் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரெகுலர் ரிவிஷனால் மட்டும்தான் அது வந்து பாசிபிள். டூ செல்ஃப் டெஸ்டிங். ஸோ இப்போவே நீங்கள் செல்ஃப் டெஸ்டிங் பண்ண தேவையில்லை. முதல்ல நீங்கள் படிங்க. ஸோ அது இல்லாட்டி வந்து ஸ்கூல்லேயே வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அப்போவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும். நீங்கள் அடுத்து நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது நீங்களே வந்து கரெக்ட் பண்ணி நீங்களே வந்து மார்க் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஃபோனை வந்து உங்கள்கிட்டேருந்து தூரமாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஃபோனை இருந்து நீங்கள் ரீல்ஸ் பார்த்து இதாக பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனை முடிஞ்ச வரைக்கும்
தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ நான் ஃபாலோ பண்ண ஸ்டடி டெக்னிக் பார்த்தீங்கன்னா போமோடோரோ. அதாவது 25 மினிட்ஸ் படித்தா வந்து 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக், அதாவது ரிவார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து போர் ஆகாமல் நீங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக படிக்க வந்து யூஸ் ஆகும். 8 பாயிண்ட் பிலீவ் இன் கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்கள் ஒன் டே வந்து உங்களுக்கு சுகம் இல்லாமையோ இந்த ஃபீவர் அது அப்படி இருந்தால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. புதுசாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்து எஃபோர்ட் தான். உங்கள் படிக்கிறது வந்து உங்கள் டேலண்டால் கிடையாது. டெய்லி எஃபோர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த 1 இயர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் 590 ப்ளஸ் மார்க்ஸ் அண்ட் 200 அவுட் ஆஃப் 200 வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். நான் வந்து அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறேன். இப்போவே நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இங்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முதல்ல படிங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு ஈச் சாப்டர், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸில் ஒவ்வொரு சாப்டர்ல கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் தெளிவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா நான் கமெண்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். இது வந்து தொடக்கம் தான். ஸோ நீங்கள் வந்து லிட்டில் ப்ராசஸ் ஈச் டே ஆட்ஸ் அப் டு பிக்கர் ரிசல்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறது தான் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மார்க்குன்னு நினச்சி, அதான் நீங்கள் தீர்மானிக்கிற உங்கள் காலேஜ் போகிறவங்கள இடம் நினச்சி நீங்கள் இந்த நல்லபடியாக படிக்க தொடங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவும் வரும். ஸோ நீங்கள் மற்ற யூடியூப் சேனலை பார்க்குறத விட அஸ் ஏ 12th கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் சொல்கிறது கேட்டால் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இதுக்கு ரிவ்யூ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.